ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாக்கெட் வெட்டி வச்சு கொஞ்ச நாளாகவே அப்படியே இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்ததுனால அதை முடிஞ்ச அளவுக்கு தச்சு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் உட்காந்தேன். எப்பயுமே நம்ம மனசு நம்ம நல்லதுக்காக ஒன்று செய், ஒன்று கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம உடனே அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுடணும். எத்தனை தடைகளும் அவமானங்கள் வந்தாலுமே அந்த முயற்சியில் இருந்து மட்டும் நம்ம பின்வாங்கவே கூடாது. எனக்கு இந்த டைலரிங் கற்றுக்கணும்னு ஆசை வந்தப்போ நிறையா அவமானங்கள் கூடயே வந்துச்சு. எனக்கு கற்றுத்தர சொல்லி நான் போய் கேட்ட இடத்தெல்லாம் எங்ககிட்ட ஒரு மோட்ரு மிஷின் தான் இருக்குது, மீதியெல்லாம் காலால் தைக்கிற மிஷினு, உங்களுக்கெல்லாம் இங்கே கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க டீசெண்டாக சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க அன்டீசெண்டாக சொல்லுவாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் மனசு தளராமல் என்னை நிறையா இடத்துல கூட்டின்னு போயிட்டு விசாரித்தார். அதில் ஒருத்தவங்க மட்டும் அவங்களுடைய மோட்ரு மிஷினை எனக்கு கொடுத்து நீ இதில் கற்றுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க மனிதாபிமானத்தில் அவங்களோட மோட்ரு மிஷினை எனக்கு கொடுத்து டைலரிங்கும் கற்றுக் கொடுத்தாங்க. நான் 2 மாதம் மட்டும்தான் அவங்கக்கிட்ட போயிட்டு கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மூலிமா ஃப்ரீயாகவே ஸ்டைஃபண்டோட 1 இயருக்காக டைலரிங் கற்றுக் கொடுத்தாங்க. அதில் போய் நான் சேர்ந்து 1 இயர் டைலரிங் கற்றுக்கினேன். வெற்றிகரமாக முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். எப்பயுமே முயற்சியும் முடிவும் நம்மளோடையதாக தான் இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் யாராவது பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா விஆர்சின்ற இடத்துல 1 இயருக்கு டைலரிங்கு இன்னும் நிறைய கோர்ஸ்லாம் ஃப்ரீயாகவே ஸ்டைஃபண்டோட கற்றுக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் விசாரித்து நீங்களும் அதில் சேர்ந்து டைலரிங்கோ மற்றதோ கற்றுக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.